நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. சிவபெருமான் ஏகாம்பர பெருமான் அந்த காமாட்சி அம்மனுக்கு அக்னி சுரூபத்துடையவளுக்கு நீ ஒரு சுரூபம் மாறி நீ தள்ளிடு, நம்முடைய அடியன் ஒரு வருவான், அவனுக்கு நீ ஆட்கொள்ளுன்னு சொல்றாரு. இந்த அடியன் என்பது இவர்தான் ஆதிசங்கரர். பாருங்க, பெருமான் இவர் கேரளாவில் பிறந்தாரு. கேரளாவில் பிறந்து தன் தாய் இந்த பிள்ளைக்கு தம் பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தும் பெருமைப்பட்டால் இந்த சங்கரனுக்கு திருமணம் செய்யும் வயது வந்துவிட்டது. நம் பிள்ளைக்கு திருமணம் செய்தால் நம் மருமகள் நம்மளை ஆட்கொள்வாள் அப்படி என்ற ஒரு ஆசைப்பட்டு, மகனே உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று கேட்க நினைத்து கொண்டு இருக்க நேரத்திலே சிவபெருமான் ஆகாயத்திலிருந்து கைலாச லோகத்திலிருந்து நீராடு நேரத்திலே ஆதிசங்கரனுடைய திருக்கரா விரலை காலை முதலை வடிவமாக எடுத்து பிடித்து கொண்டார். அம்மையே, என்னை முதலை பிடித்து கொண்டதே என்று அலறுகிறார். நான் என்ன செய்வேன்? சிவசிவா சிவசிவா என்பது ஆகாயத்திலிருந்து ஆசீர்வாக்கிறது. உன் மகன் சன்னியாசியாக எடுத்தால் நான் அவனை விட்டு விடுகிறேன், இல்லை நான் விழுங்கி விடுவேன். என் மகன் உயிராக இருந்து சன்னியாசியாகி இறைவனுடைய பெருமையை பாடுவது நான் பெருமைப்படுகிறேன், அதுவே எனக்கு பெருமை என்று அந்த அம்மையார் சொன்ன பிறகு அந்த முதலை காலை விட்டுவிட்டது. பகவான் ஒரு ஊராக சுற்றி கொண்டு அலைந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு சங்கரன் என்ற பெயர் சூடி கொண்டு ஆதிசங்கரன் என்ற பெயர் சூடி இதே காஞ்சி பீடத்திலே காஞ்சி காமாட்சி அருகிலே வந்து கொண்டிருக்கார். இவள் அலங்காரமான இருக்கின்ற இந்த அம்மையாருக்கு ஒரு பீடம் போட்டு சங்கரா ஆதிசங்கரா சங்கரா ஆதி சங்கரா வீடங்கண்ட சங்கர காமாட்சி சாந்தம் கொண்ட சங்கர வீடம் கண்ட சங்கர காமாட்சி சாந்தம் கொண்ட சங்கர சங்கர ஆதிசங்கர சங்கர. காமாட்சி பீடம் போட்டோனே, காமாட்சி, மகனே, இந்த சுரூபத்திலே என்னை சாந்தப்படுத்தினாய். காமாட்சி என்று ஒரு பீட விளக்கை தந்துவிட்டாய். நீ அருகிலே 6 மணி அளவிலே எனக்கு நீ வந்து உன் கையாலே இந்த திருவிளக்கை ஏற்றி எனக்கு ஒரு மகிமையான பாடலை பாடும்போது அவர் சமஸ்கிருதத்தில் படித்தவர். சமஸ்கிருதத்திலே பல கரங்கலங்களால் சொல்லி அம்பையை பாடி காதிலே கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த ஆதிசங்கரர் யார் என்று ஒரு பெருமையை இந்த பிடிபி சேனலிலே இந்த காமாட்சி அருகிலே எப்படி வந்தார் என்று விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம். ஒரு அவதாரத்தை நாம் சொல்லி கொண்டுதான் வருகிறோம். ஆதிசங்கரனுடைய சிறப்போடு அந்த காஞ்சிபுரமே நிகர் மாறிவிட்டது. இப்போ உள்ள சங்கரங்கள் இவரெல்லாம் நடந்து சென்றார்கள், மக்கள் எல்லாம் கூட சென்றார்கள். ஆனா இப்போ உள்ள சங்கரர்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்க்கிற காஞ்சியிலே. அதே ஒரு கட்டத்திலே நான் உள்ளே போகும்போது பெரியவர் சங்கரன் எனக்கு தெரியாது, வணங்கி கொண்டிருந்தேன். 20 நிமிடமாக வணங்கி கொண்டு நிற்கிறேன். கால் வலித்தது. அவரே என்னை போவேன்னார். மறுபடியும் ஒரு தடவை போனேன், அதே மாதிரி பார்த்தேன். இப்படி 3 தடவை போய் 4வது தடவை போகும்போது என்னை தடுத்து விட்டார்கள். ஏன் மெம்பர்ஸ் கார்டு வேணும், இப்போ யாரப்பா நீ உள்ள போகுது? இல்லைங்க சாமி கோவிலியே மெம்பர்ஸ் கார்டு 3 தடவை எனக்கு எப்படியோ இறைவன் கொடுத்தான். ஆனா என்ன நினைச்சேன் அந்த பெரியவிட்ட மனசு என்ன, ஐயா என்ன ஒரு அடியனாக உங்கள்கிட்ட ஏத்திட்டீங்கன்னா மண் தளமுடைய இந்த காஞ்சிபுரத்திலே பொன் வளையும் பூமியாக நான் மாற்றி விடுவேன், இறைவனுடைய பெருமையை நான் மாற்றி தருவேன் என் மனசரம் சொல்லியது. எனக்கு அந்த சரம் யாரும் தரவில்லை. இதே ஒரு காஞ்சி காமாட்சி பீடமடி ஒரு பீடாதிபதியாக நான் இருந்தனால் காஞ்சிபுரத்திலே புண்ணியமான 108 சிவதலம் உடைய நகரம் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிவதலத்தை மறைச்சி அங்கேயும் இங்கேயும் வீடை கட்டி கோயிலை தேடணும். அப்ப அந்த காலத்திலும் அப்படியே இருந்தது, பெருமை அடைஞ்சது. ஆனா அப்படியே எல்லாம் இருக்கு. மக்கள் தான் அதிகமா எல்லாத்தையும் மூடி வச்சாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு சிவதலம். அந்த கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்களா, பொருள் காட்சி மாதிரி மேலே ஏறி உட்காந்துங்க, யானை மேல சிங்கம் மேல, அது ஒரு எடுப்பு.
இப்படி போட்டு நம்ம சொல்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த காஞ்சிபுரத்திலே இந்த ஒரு பெருமையை நம்ம இந்த பிடிபி சேனல்ல சொல்றோம். வரும், இயற்கை வரும், வராம போவாது. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்